கடைசி காலங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அதை குறித்த நன்றாக ஒரு உணர்வு இருக்க வேண்டும். ஆகையினால்தான் இப்படிப்பட்ட செய்திகள் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. We are living in the latter days. ஆகையினாலே ஹல்லேலூயா, glory to God. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட தான் இந்த கடைசி நாட்களிலே வாழ வேண்டும். காரணம், பூமியில பலவிதமான பொல்லாத ஆவிகள் ஏராளமாக ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2010 புதிய வருஷம் நியூ இயர் சர்வீஸ்ல ஆண்டவர் பேசினார், evil spirits will be let loose. ஹல்லேலூயா. பூமியின் மேலே அசுத்த ஆவிகள் ஏராளமாய் ஊற்றப்பட போகிறது என்று நினைப்போம். அப்போ நான் எனக்கு சீரியஸா தெரியல. ஆனால் இப்பொழுது பார்க்கும்போது அந்தகார ஆவிகள் ஒவ்வொரு யாருக்கு விரோதமாக அவைகள் செயல்படுகிறது? உலகத்தாருக்கு விரோதமா இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகாதபடிக்கு அவர்களை தடை செய்யும்படிக்கு பலவிதமான ஆவிகள் இந்த பூமியிலே போராடுகிறது. ஹல்லேலூயா. போராடி என்ன செய்கிறது? அவைகள் என்ன செய்கிறது? கர்த்தருடைய வருகையிலே போக விடாதபடிக்கு தடை செய்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அந்த சபையிலே தேவ ஜனங்கள் எடுத்துக்கொள்ள கூடாதபடிக்கு அவர்களை தடை செய்கிறது. எடுத்துக்கொள்ளப்படலைன்னா என்ன ஆகும்? கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே 7 வருஷங்கள் உபத்திரவ காலத்துல, மகா உபத்திரவ காலத்துல சிக்கிக்கொண்டு தவிப்பார்கள். மாத்திரமல்ல, அநேகர் கர்த்தருக்காக அந்த நாட்களிலே பின்வாங்கி போனாலும் நான் யோசித்த 3 கூட்டம் ஒரு சபையில் இருக்கும். 1, கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். 2வது, கைவிடப்பட்டால் கர்த்தருடைய வருகையில ஆண்டவருக்காக அப்பமாவது மனம் திரும்பி ஆண்டவர் பற்றின விசுவாசத்தில் உறுதியாக இருந்த ரத்த சாட்சிகளை மதிப்பார். 3, அதை சொல்ல கூட வருத்தமா இருக்கிறது, சிலர் இயேசுக்காக அந்த விசுவாசத்துல நிற்க முடியாதபடிக்கு தங்கள் ஜீவனுக்காக பயந்து ஹல்லேலூயா அந்தி கிறிஸ்துவினுடைய முத்திரையை தரித்துக் கொண்டு அந்தி கிறிஸ்துவை சேவித்து நித்திய ஜீவனை இழந்து போவார்கள். எந்த ஜீவன்? இந்த உயிரை விடுறதுக்கு பயந்துகிட்டு அந்த எந்தெந்தைக்குமாய் அழியாமல் உயிரோடு இருக்க பரலோகத்தில் வாசம் பண்ணுறது பேர் தான் நித்திய ஜீவன். அந்த ஜீவனை இழந்து போயிடுறாங்க. இந்த ஜீவனை இழக்கிறதுக்கு பயந்து என்ன செய்யறாங்க? இயேசுவை மறுதலித்து அந்தி கிறிஸ்துவை சேவித்து நித்திய ஜீவனை இழந்து விடுகிறாங்க. இந்த பயங்கரமான ஆபத்துகளுக்கு தப்பும்படிதான் சபையை நாம் எச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். சபையிலே பலவிதமான கட்டாயமான செய்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், கர்த்தருக்கு ஏற்ற தேவ ஜனங்களாக விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆவிகள் என்ன செய்கிறது? கர்த்தருடைய வருகைக்கு முன்னேறி போகாதபடிக்கு செய்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 காரியம் தான். ஸ்டாண்ட் ஸ்டில், நிற்கிற காரியமே எங்கேயுமே இல்லை. ஹல்லேலூயா. either you progress or regress. ஹல்லேலூயா. முன்னேறி செல்வாய் அல்லது பின்வாங்கி போவாய். ஹல்லேலூயா. முன்னேறி செல்கிற கூட்டத்தில் நீ இருக்கிறாயா அல்லது பின்வாங்குகிற கூட்டத்தில் நீ இருக்கிறாயா என்று உன்னை சோதித்திருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நாளுக்கு நாள் நான் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறேன் என்ற கூட்டத்தில் நீ இருக்கிறாயா அல்லது நாளுக்கு நாள் பின்தங்கி கொண்டிருக்கிறேன் என்கிற கூட்டத்தில் இருக்கிறாயா என்று சொல்லி சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மூல வசனமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 10, 38, 39. சீக்கிரமாய் வாசிங்கள். எடுத்தவர்கள் வாசிங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. கர்த்தருடைய இருதயம் என்ன செய்யலாம்? பின்வாங்கி போகிற மேல என்ன இல்ல? கர்த்தரு பிரியமா இல்ல. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நாம் கெட்டு போகிறவர்கள். பின்வாங்குகிறவர்கள் யாரு? பின்வாங்குகிறவர்கள் யாரு? கெட்டு போகிறவர்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் பின்வாங்குகிறவர்கள் கெட்டு போகிறவர்கள். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இல்லாமல் இந்த ஆத்துமா ஈடேற முன்னேறி போகிறார்கள், விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா முன்னேறி போகணும்னா என்ன தேவை? தேவன் பேருள்ள விசுவாசம். அந்த விசுவாசம் என்னது? இன்ஜின்ல பெட்ரோல் போல என்னது? முன்னேறி செல்ல வைக்கும். ஆமென்.
விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமான அவசியம் விசுவாசம். காரணம் என்ன? நம்ம ஆண்டவரை விசுவாசிக்க கூடாத எல்லா காரியமும் நடக்கும். அதுல விசுவாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தான் எல்லாம் எந்த அளவுக்கு விசுவாசத்தை விடணுமோ, அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யூகேல ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்ததாம். அதுல எல்லாரும் ப்ரொசஷன் போனாங்களாம். ஏத்திஸ்ட், தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திகர்கள், ஏத்திஸ்ட் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் வச்சு பெரிய ப்ரொசஷன் போனாங்களாம். அவர் சொன்னாங்க, நீங்க எல்லாம் வாங்க வாங்க, கம் அண்ட் ஜாயின் அஸ். ஏத்திஸ்ட், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்றாங்க? கம் அண்ட் ஜாயின் அஸ், வந்து எங்களை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்களாம். சொல்லிட்டு, you have nothing to lose but your faith. நீங்க கிட்ட வந்து சேர்ந்துக்கோங்க, நீங்க எதையும் இழக்க தேவையில்லை, உங்கள் விசுவாசத்தை மாத்திரம் இழந்தால் போதும். சாத்தானுக்கு என்ன தேவை? இயேசு மேல் இருக்கிற விசுவாசத்தை இழந்து நீ செத்தவனை போல கிறிஸ்தவனாயிரு, சர்ச்சுக்கு நான் போ, ஏதோ கடமைக்கு நான் ஜெபம் பண்ணி எதை வேணா செய், விசுவாசத்தில முன்னேறி போக. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செத்த கிறிஸ்தவர்களால், முன்னேறாத கிறிஸ்தவர்களாக தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஹல்லேலூயா பின்வாங்குகிறவர்களே, ஹல்லேலூயா glory to God. ஆத்துமா கெட்டு போகிறவர்கள் தான் பின்வாங்குவார்களாம். ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பின்வாங்குகிறவர்களா, பின்மாற்றக்காரர்களா, அல்லது கர்த்தருக்குள்ளே முன்னேறி செல்லுகிறவர்களா என்று சொல்லி உங்களை நிதானித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பின்மாற்றத்தில் இருக்கிறாயா? பின்மாற்ற ஆவி உன்னோட போராடுகிறதா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாம் நினைக்கிறோம், ஒரு நாள் எல்லாம் எந்த பெரிய என்ன சொல்றது, உயிரோட்டமுள்ள முன்னேறுகிற கிறிஸ்தவர்கள் என்றால் they will be ever ready for Christ. ஹல்லேலூயா. அது அறிகுறி என்ன? முன்னேறுகிற கிறிஸ்தவர்களுடைய அறிகுறி என்ன? கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை எப்பொழுதும் ரெடியாக இருப்பார்கள், ஆயத்தமாக இருப்பார்கள். கர்த்தருடைய எந்த காரியத்துக்காக அலட்சியம் பண்ண மாட்டார்கள், அசட்டை செய்ய மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஜெபம் எப்போ கூப்பிட்டாலும் ஆயத்தம், வேதம் வாசிக்க ஆயத்தம். ஓ ஹல்லேலூயா, சபை கூடுதலுக்கு ஆயத்தம். இந்த செய்தி எனக்கு எப்போ தொனித்தது என்றால், ஒரு சனிக்கிழமை எழும்போது அப்படி ஒரு பாரம் என்னை பின்தங்க வைக்கிறது. உடனேதான் கடிந்து கொண்டது அந்த பொல்லாத ஆவியை பின்தங்க வைக்கிற பலவீனமா, சரீரத்தில் சோர்வா, எதுவும் கர்த்தருடைய வேலையை தடை செய்ய முடியாது, தடை செய்ய கூடாது. அந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொண்ட போது பலத்த உற்சாகம், ஜெபிக்க ஆரம்பித்தோம். இங்க ஜெபிங்க 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 ஆரம்பித்ததுதான் தெரியும். முடிக்கிற வரைக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன சொல்ற, ஃபேஷன் கிறிஸ்டியன், ஃபேன்சி கிறிஸ்டியன்ஸ், they are not recognized by God. Sorry. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அப்படியே என்ன சொல்றது, கடமைக்காக சர்ச், பர்மிஷன் சர்ச் போறது இல்ல பிரியமான தேவஜனமே. ஓ ஹalleluya. கர்த்தருக்குள்ளே நாளுக்கு நாள் முன்னேறுகிறவளாய் இருக்கிறாயா? பின்தங்குகிறவளாய் இருக்கிறாயா? அவுட் ஆஃப் கம்பல்ஷன் are you coming to church? கட்டாயத்தினாலே சபைக்கு வருகிறாயா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் என்ற நோக்கத்தினால் வருகிறாயா? அதை உன்னை சோதித்து பார்த்து இன்னைக்கு காலையில் ஆலோசனை பகுதியில கேட்டுட்டு போற, தேவன் பேருள்ள அன்பினாலே, தேவனுடைய அன்பினால் நெருக்கப்பட்டவர்களாக, ஏவப்பட்டவர்களாக, வாஞ்சையோடு எப்போது நான் நிற்க போகிறேன் என்கிற ஏக்கத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதிலே ஆர்வத்தோடு கூட, ஆவலோடு கூட நாம் வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது பின்மாற்றத்தின் ஆவி, இது பொல்லாத ஆவி, கர்த்தர்க்கடுத்த காரியங்களில் உன்னை பின்னே இழுத்து வைக்க ஆவி, எகிப்திலே கிரியை செய்த பார்வோனுடைய ஆவி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Oh praise the Lord. Backsliding spirit is very 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 dangerous. ஹல்லேலூயா. Backsliding spirit ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பின்மாற்றத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே கவனி. ஆகையினால பின்மாற்றக்காரர்களை குறித்து இன்னைக்கு ஈஸியா சொல்லிடலாம், பின்மாற்றத்தில் இருக்காங்க, அவங்க பின்மாற்றம் இல்ல. every Christian is in the backsliding. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பின்மாற்றத்துல தான் இருக்கிறாங்க. ஏங்க சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? ஓ முன்னேற்றத்துல இருந்தாங்கன்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது. கர்த்தருக்காக ஓடி ஓடி போய் எதையாவது செய்வார்கள். கர்த்தருக்காக எப்பொழுதும் உற்சாகமா இருப்பார்கள். கர்த்தருக்காக எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவினாலே பயன்படுத்தப்படுவார்கள். ஏதாவது ஒரு விதத்துல பயன்படுத்தப்படும். As a believer I was like that by the grace of God.
பஸ்ல போனா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம், ஆட்டோல போனா ஆட்டோக்காரருக்கு சுவிசேஷம், நடந்து போனா ஹalleluya பாக்குறவங்க எல்லாம் பார்த்து கண் பார்க்கறவங்க எல்லாம் பார்த்து இவரை ரட்சியும். ஹalleluya. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம். ஓ நம்மளோட வேற ஸ்தலத்துக்கு போனா வேற ஸ்தலத்துல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம். சும்மா இருக்க முடியாது. ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இருந்தால் உயிரோட்டம் உள்ள கிறிஸ்தவர்களாக இருப்போமே. Hallelujah. If the life of Christ in you, hallelujah, you will be an active Christian. Passive Christians are the backsliders. ஏதோ சபைக்கு வந்து போனோம், கடமைக்கு ஜெபித்தோம் என்கிறவர்கள் பின்மாற்றக்காரர்கள், பின்வாங்குகிறவர்கள். நீங்கள் விரும்பினால் விரும்பாட்டோம், that's the fact. ஊழியம் செய்கிற எங்களுக்கு களைப்பை கொடுத்து பின்தங்க வைக்க பார்த்தான் என்றால் நீங்கள் எம்மாத்திரம். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனி, பின்மாற்றத்தின் ஆவிக்கு எச்சரிக்கையாயிரு. பரலோக ராஜ்யம் போய் சேரக்கூடாதபடிக்கு அது போராடுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களோடும் போராடுகிறது. அழிவுக்குள்ளே தள்ளும்படிக்கு அது போராடுகிறது. நேம்சேக் கிறிஸ்டியன் ஆயிரு. நேம்சேக் கிறிஸ்டியன் cannot enter into the kingdom of God. ஆகையினாலே பார்வோன் எகிப்திலிருந்து மோசே கொண்டு வரும்போது பார்வோன் சொல்றான், முதல்ல நான் போக விட மாட்டேன் போராடினான். பின்பு சொன்னா ஹalleluya glory to God, ஆண்கள் எல்லாம் போக, பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல இருக்கட்டும், ஆடு மாடுகள் எல்லாம் வீட்டுல இருக்கட்டும், நீங்க மட்டும் போங்க. ரொம்ப தூரம் போகாது, ரொம்ப தூரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில போயிடாது, ரொம்ப நேரம் செபிக்காது, ரொம்ப நேரம் வேத வாசிக்காது, டைம் வச்சு ஜெபம் பண்ணு. அது who are you to control me, you spirit of Egyptian? ஹalleluya. என்னை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு எகிப்திய ஆவியே நீயா என்று நீ கடிந்து கொள்ள வேண்டாமோ. ஹalleluya. டைம் பார்த்து 5 நிமிஷம் ஆச்சா, 10 நிமிஷம் ஆச்சா, டைம் பார்த்து செபிக்கிறது. அதெல்லாம் எதை குறிக்கிறது? பின்மாற்றத்தின் ஆவியை குறிக்கிறது. ஹalleluya. பின்தங்க வைக்கிற ஆவியை குறிக்கிறது. backsliding spirit-ஐ குறிக்கிறது. எகிப்திய ஆவி, எகிப்து என்றால் என்ன? It denotes the present world that we are living in. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை குறிக்கிறது எகிப்து. ஹalleluya. இந்த எகிப்தின் காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் உன்னை பின்தங்க வைக்கிறது. ஹalleluya. மிஷன் போல சபைக்கு வரதும் போகிறதும் அருமையான தேவனுடைய பிள்ளை, உன் ஆத்துமா முன்னேறுகிறது அடையாளம் அல்ல. அவன் சொல்லுறான் ஹalleluya glory. சரி எல்லாரும் போங்க, ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கட்டும், பிள்ளைகள் இப்படி லெவல் அலோவ் பண்றான். ஓகே நீ ஜெபம் பண்ணு, பரவாயில்ல ஏதோ ஜெபம் பண்ணு. நான் அன்பில் பரலோக பிதாவே கொட்டாய் விட்டு ஆண்டவரே என் குடும்பத்தை வச்சுட்டு டயர்ட் ஆகுதுப்பா, அவ்வளவுதான் ஃபிளாட். ஜெபம் வேத வாசிக்கணுமா, தூக்கமா வருது. இதெல்லாம் பின்மாற்றத்தின் அறிகுறி என்று விழித்து எழும்ப மாட்டேன். சரீரத்தில் ஒரு வியாதி வந்துட்டா டாக்டர் தேடி ஓடுகிறாயே, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, டாக்டர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உன் சரீரம் மண்ணோட மண்ணா அழிந்து போகிற சரீரத்துக்கு எவ்வளவு நீ பாதுகாப்பு கொடுப்பாய் என்றால் அழியாத அந்த ஆத்மா பரலோகம் போய் சேரணும். எவ்வளவாக அதற்காக நீ விழிப்பாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் அதை காக்க வேண்டும். எவ்வளவாக அதை உயிரோற்றம் உள்ளவா ஆவிக்குரிய டாக்டர் பரம வைத்தியத்தை போகணும், பரம வைத்தியத்துல சபைக்கு போகணும், ஆரோக்கியம் அடையணும். ஹalleluya, hallelujah. Praise the Lord, glory to God. பின்மாற்றத்தின் ஆவி கடைசி காலங்களிலே போராடி கொண்டிருக்கிறது சபைகளுக்கு விரோதமாக. Praise the Lord, hallelujah. ஆகினால் எகிப்தின் ஆவி, பார்வோனுடைய ஆவி, சேற்று மனக்குள்ள இருந்து டிக்டேட் பண்ணக்கூடாது. பரவாயில்ல, இன்னைக்கு நேற்று என்ன சுத்திகரிப்பு கொடுத்து நேற்று வரல, என்ன மாடு மைதானத்தை அமைச்சு வராங்க. உங்க கம்ஃபர்ட்ஸ், உங்க லக்ஸரி, உங்களுடைய வசதிக்கு, உங்களுடைய சொகுசுக்கு வாழுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது சாத்தான் தொட்டு போட்டு உங்களை தாளாட்டிட்டு இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. சாத்தான் என்ன செய்யணும்? தொட்டு போட்டு தாளாட்டும். நீ தூங்குப்பா, நீ இன்னும் தூங்குப்பா, நீ வேலைக்கு போயிட்டு வந்த டயர்டா இருப்ப, நீ படிச்சுட்டு வந்த டயர்டா இருப்ப, நீ அதை பண்ணிட்டு வந்த டயர்டா இருப்ப, இன்னும் தூங்குப்பா, இன்னும் தூங்கு, இன்னும் ரெஸ்ட் எடு, கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துரு. ரெஸ்டே கிடையாது. ஹெல்ல, நரகத்துல இளைப்பாறுதலே கிடையாது. இங்க நீ எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறியோ நரகத்துல இளைப்பாறுதலே கிடையாது. தெரியுமா? Physically rest வேற, spiritually you should be at work 24/7. அது நமக்கு அப்படி ஆவியிலே எப்பொழுதும் விழிப்பாய் வேலை செய்பவர்களுக்கு
பரலோக ராஜ்யத்திலே இளைப்பாறுதலை தேவன் வாக்கு கொடுக்கிறார். இனி வரும் இளைப்பாறுதல். ஆமென். I will come. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இடத்துல வாருங்க. I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போவே நம்ம ஆண்டுக்குள்ள வந்தாலே நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல், ரெஸ்ட். பரலோகம் போனா இன்னும் அதிகமான இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல போக கூடாது. because Satan is destined to hell. சாத்தானுக்கு தான் கர்த்தர் நரகத்தை உண்டாக்கினார், மனிதனுக்கு அல்ல. அவன் தந்திரமாக என்ன செய்கிறான்? மனிதரை எல்லாம் கேப்சர் பண்ணி நான் மட்டுமா நரகத்துக்கு போகணும், நீயும் உன்னையும் இழுத்துட்டு போறப்பா என்று பின்மாற்றத்தில் இழுத்துக் கொண்டு போகிறான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் விழித்தெழுங்கள். ஹல்லேலூயா. பின்மாற்றத்தின் ஆவிக்கு எச்சரிக்கையாயிரு. பின்மாற்றத்தின் ஆவி உன்னை பின்தங்க வைக்க இடம் கொடுக்காதே. பார்வோன் இடத்திலிருந்து உன்னை விட்டு வைத்துக் கொள். உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் இடத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கிக் கொள். ஹல்லேலூயா. உலகத்தின் ஆவியிலிருந்து உன்னை விடுதலையாக்கிக் கொள். பின்மாற்றத்தின் ஆவியிலிருந்து உன்னை உதறிக்கொண்டு வெளியே வா. முன்னேறி ஓடும்படிக்கு இலக்கை நோக்கி தொடரு. ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. பின்மாற்றத்தின் ஆவி என்றால் என்ன? எரேமியா புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது எரேமியா 2:19 வாசிங்க. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், ஆண்டவர் உன்னை தண்டிக்கவே போறது இல்லையா? நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பின்மாற்றம் என்றால் என்னங்க? கர்த்தரை விடுகிறதும், கர்த்தரை பற்ற பயம் இல்லாமல் போகிறது. What is backsliding? Jeremiah 2:19. Your own wickedness will correct you and your backslidings will rebuke you. ஆங்கிலத்தில் backsliding என்றே இருக்கிறது. மாறுபாடுகள். ஏன் backsliding? உன் மாறுபாடுகள், your backslidings will rebuke you. Know therefore and see that it is an evil and bitter thing that you have forsaken the Lord your God, and the fear of me is not in you, says the Lord God of hosts. Hallelujah. The fear of me is not in you. ரெண்டு காரியத்தை தான் சாத்தான் செய்கிறான். கர்த்தரை விட்டுருப்பா, கர்த்தரை விட்டு தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பதும் எத்தனை பொல்லாப்பு. How much evil it is. Hallelujah. Evil and bitter thing. எதுங்க evil? Hallelujah. எது evil? கர்த்தரை விடுகிறது. எப்படி விடுகிறது? Hallelujah. Glory to God. ஆண்டவரை விடுகிறதும் அவரை பற்றும் பயம் இல்லாமல் இருக்கிறது. எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம். Beware, brethren, lest there be in any of you an evil heart of what? Unbelief. In departing from the living God. தேவனை விட்டு விலகுற காரணம் என்ன? அவிசுவாசமான பொல்லாத இருதயம். இதெல்லாம் ஜெபிக்கிறேங்க. ஆண்டவரே, அவிசுவாசமான பொல்லாத இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா, எனக்கு நல்ல இருதயம் தாங்கப்பா அப்படி அழுது ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே விட்டு கொடுக்க கூடாது. ஐயோ, என் இருதயத்துல அவிசுவாசம், ஆண்டவரை விட்டு விலகி போறவே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க கதற மாட்டியா? உன்னை விட்டு பணம் போயிடுச்சுன்னா அழுகுற, வேலை போயிடுச்சுன்னா அழுகுற, ரிசல்ட் ஃபெயிலுன்னா அழுகுற, தேவையில்லாத உலக காரியத்துக்கு அழுகுறியே. உன் தெய்வம் உண்மையான தெய்வம், உன்னை நித்தியமாய் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக இந்த பூமியில உன்னை தயார்படுத்துகிற தெய்வம், அவரை விட்டு விலகிற இருதயத்துக்காக நீ அழமாட்டிய ஆண்டவரே, உண்மை விட்டு விலக செய்கிற எல்லா பாவங்களின் இருதயத்திலிருந்து ஆண்டவரே இந்த இருதயத்தை மாற்றும் என்று கதற மாட்டாயா? தாவீது அதை செய்தான். தாவீது ஆண்டவரை விட்டு சோரம் பண்ணும்போது சொல்றான், ஆண்டவரே, create in me a clean heart, Lord, renew the right spirit in me. சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டிங்கப்பா, புதுசாவே எனக்கு சிருஷ்டித்து தாங்கப்பா, கெட்டு போன இந்த இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று கதறு.
ஹல்லேலூயா. கெட்டு போன இருதயத்தை எடுத்து போட சொல்லி ஆண்டவர்ட்ட கதறி புதிய இருதயத்தை வாங்கி இனியும் பத்திரமா காத்துக்க வேண்டவரை என்ற தீர்மானத்தோட கேட்டு வாங்கலையா? நான் சொல்றான், சுத்த இருதயத்தை நல்ல சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவிய உள்ளத்துல நல்ல ஆவியர்கிட்ட புதுப்பிங்கப்பா. ஆவியெல்லாம் கெட்டு போச்சாண்டவரே, கெட்டு போச்சாண்டவரே. நம்ம வீட்டுல ஏதாவது ஒன்று கெட்டு போச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். தெய்வமோ கெட்டு போனவனையும் எடுத்து புதிதாக்கக்கூடிய வல்லமையுடைய தெய்வம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். Don't test his patience. Hallelujah. கெட்டு போன இதயத்தை எடுத்து போடுங்கப்பா, புது இதயத்தை தாங்கப்பா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? கெட்டு போன மனசு ஆவி எடுத்து போடுங்கப்பா, நல்ல ஆவி எனக்கு தாங்கப்பா. என் உள்ளத்துல புதுப்பிங்கப்பா. Renew me Lord, renew my heart Lord, renew my spirit Lord, renew my mind Lord. Don't you cry out to God? கத்தர்கிட்ட கதற மாட்டியா, அழ மாட்டியா? ஆண்டவர் தர ஆயத்தமா இருக்காரே. ஹல்லேலூயா. பார்வோனுடைய இருதயம் ஆண்டவர் என்ன செய்தாலும் கடினப்படுத்தினாலும் ஜனங்களை விடாதபடிக்கு, அப்படிப்பட்ட கடின ஆவிதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே கிரியை செய்கிறது. மன கடினத்தை கொடுக்கிறோம், ஸ்டபர்னஸை கொடுக்கிறோம், ரெபெலியஸ்னஸை கொடுக்கிறோம், disobedience கொடுக்கிறோம், எல்லாம் hardening spirit. இதெல்லாம் யாருடையதுங்க? சாத்தானுடையது. பார்வோனுடைய ஆவி, உலகத்தின் ஆவி மன கடினத்தை கொடுக்கிறது, தெய்வ பயம் இல்லாமல் போக செய்கிறது. உங்களிலே ஒருவனும் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவர் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினால கடினம். Why the hardness? Deceitfulness of sin. பாவம் செஞ்சு செஞ்சு பாவத்துக்கு இடத்துக்கு சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு. அது காலி பண்ணி தோணி. All the jolly merrymaking of this world is destroying you. Hallelujah. உன்னை அழிவுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது. தேவனோ உன்னை ஜீவனுக்கு நேராய் நடத்த போராடி கொண்டிருக்கிறார். யாருக்கு இணங்க போகிறாய்? யாருக்கு ஒத்துழைக்க போகிறாய்? ஓ ஹalleluya, glory to God. பாவத்தின் மஞ்சளினால் இருதயம் கடினப்பட்டு போகிறதாம். தவறுகளை தவறென்று ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அழுது மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பதிலாக வேதம் சொல்லுகிறது, ஹalleluya, glory to God. ஒரு பாவம் செய்தால் அவன் என்ன செய்வானா? தேவனிடத்திலே தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினால், ஹalleluya. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்குகிற தெய்வம். பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். சுத்தமான தேவ பிள்ளைகளாய் மாற்ற விரும்புகிறார். Amen. Understand your God. உன் தேவனை புரிந்து கொள். தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் ஒன்று என்ன செய்றாங்க? Oh, he is loving God, he is so merciful God. God. No, don't be deceived. இன்னொரு பக்கம், oh, God is a judgmental God. அவர் நியாயம் தீர்ப்பார், அவர் அடிப்பார், உதைப்பார். இன்னொரு பக்கம் ஒரு பயம். பேலன்ஸ்டா போ. தேவன் அன்புள்ளவர் தான், அவர் பட்சிக்கிற அக்னியாயும் இருக்கிறார். Both combination is God. Hallelujah. Amen. தேவன் அன்பாய் மனதுருக்கமாய் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன்னோட போராடி கொண்டிருக்கிறார். ஊழியர்கள் மூலமாய், சபை மூலமாய், வசனத்தின் மூலமாய் உன்னோட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த பூமியில வந்து வரைக்கும் தான். இந்த பூமியில இருந்து நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா அதோட அவ்வளவுதான், அங்க போயிட்டா அதுக்கு ஹோப் கிடையாது. அதனாலதான் அந்த பூமியில் இருக்கும்போதே தேவன் நம்மளோட போராடுகிறார். நாம் அவருடைய பக்கமாக இழுக்கப்பட வேண்டும். ஆமென். ஆகினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை விட்டு தேவனை விடுகிறதும் கர்த்தரை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் என்ன? உன்னுடைய மாறுபாடு, பேக்ஸ்லைடிங். கர்த்தரை பற்றின பயத்தை எடுத்துக் கொடுக்கிறது. ஓ, கர்த்தரை விட்டு விலக செய்கிறது. என்னத்தை பற்றி கொண்டார்களாம் அருமையான தேவனுடைய. ஏன் இப்படிப்பட்ட பேக்ஸ்லைடிங் என்று சொல்லி பார்க்கும்போது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. Oh, hallelujah. Jeremiah 8:5.
எரேமியா 8:5. Why has this people slidden back? Why has this people slidden back? Jerusalem in a perpetual backsliding. In a perpetual backsliding. They hold fast to deceive. Yes, எதனாலங்க பின்மாற்றம்? எதை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காங்க? ஓ ஹalleluya. அவர்கள் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியா பிடிச்சிட்டு இருக்காங்க. எதை பிடிச்சிட்டு இருக்காங்க? Deceit. ஏமாத்துற காரியம், ஏமாத்துற உலகம், ஏமாத்துற உலக மாயைகள், உலக இச்சைகள், உலகத்தின் என்டர்டெயின்மெண்ட்ஸ், உலகத்தின் எல்லா விதமான ஏழில் அட்ராக்ஷன்ஸ், உலகத்தினுடைய எல்லா விதமான pull of the world. Enjoying, merry making. அவங்க பாரு எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, இவங்க பாரு ஜாலியா இருக்காங்க. அவங்களுக்காக அழுது, ஐயோ அவங்களுக்கு இயேசு அறியலையே, ஐயோ நரகத்தை நோக்கி போகிறாங்க என்று அவர்களுக்காக கதறு. அதுக்கு பதிலாக அவருடைய வழியை நீ தெரிந்து கொண்டு வழி தப்பி போகாது, கபடத்தை பற்றி கொள்ளாது. ஆமென். ஹalleluya. கபடத்தை பற்றி கொண்டிருக்கிற உறுதியாய், கபடத்தை எப்படி பிடிச்சிருக்காங்க? உறுதியாய். ஆனா வேதம் சொல்கிறது, ஏசாயா 26:3 சொல்லப்படுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக் கொள்கிறேன். ஹalleluya. தேவனை உறுதியாக வழி போகிறது. வேண்டாம், கபடத்தை பற்றிக் கொள்ளாதே. உன்னை கைவிடக்கூடிய உலகம், உலகம் நிச்சயம் ஒளிந்து போகும், அழிந்து போகிறத நீ பிடிச்சிட்டு இருக்கிற. அழியாத தெய்வத்தை விட்டுடுற, அழிஞ்சு போகிற உலகம், உன்னை கைவிடுகிற உலகம், உன்னை கைவிடுகிற மனிதர், மனிதனுடைய அன்பு, மாறக்கூடிய மனிதனோட அன்பு. ஹalleluya. எல்லா தேவனற்ற எல்லா காரியங்களுக்கும் மனதை செலுத்துகிறார். உன்னை கைவிடக்கூடிய எல்லா காரியத்துக்கும் நீ முதலிடம் கொடுக்கிறாய். உன்னை கைவிட எல்லா காரியத்தையும் பற்றி கொண்டிருக்கிறாய். கபடம் கபடம் கபடம், deceitfulness, அதுதான் கபடம். வெளியில என்னது? தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே. what is in your heart? அந்த வாயினால் என்னை கிட்டி சேர்க்கிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. இதுதான் பின்மாற்றம், இதுதான் பின்மாற்றம். வாயினால் ஆண்டவரை துதிக்கிறது, இருதயம் கர்த்தரோடு கூட வாசம் பண்ணணும், இருதயத்தை கெட்டியா பிடித்துக் கொள்ளணும். அதுதான் நம்ம வாசித்தோம், அன்னைக்கு கேட்டோம் ஆலோசனை பகுதியில. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எகிப்து தேசத்துல பார்வோன் சொல்லுறான், நான் உங்களை போட மாட்டேன், விட மாட்டேன்னு பிடிச்சி வைக்கிறான். இவ்வளவு தூரம் போங்க, அவ்வளவு தூரம் அவன் இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. who is he? டைம் இவ்வளவு நேரம் ஆயிடக்கூடாது, சர்வீஸ் இவ்வளவு நேரம் ஆயிடக்கூடாது, செம்ம சுருக்கமா பண்ணு, ரொம்பலாம் ஈட்டாது. அதுக்கப்புறம் என்னதுங்க, ரொம்ப நேரம் பைபிள் படிக்கணும், ஒரு வசனம் 2 வசனம் படிக்கணும். there is no appetite for God. கர்த்தருக்காக பசித்தாகம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு எவ்வளவு மணி நேரம் பத்துதா? 1 மணி நேரம் பத்துதா? போன்ல மணிக்கணக்கா பேச பத்துதா? ஃபேஸ்புக்ல உட்கார்றதுக்கு டைம் போதா? செல்போன் நோண்டுறதுக்கு hours together போதா? கம்ப்யூட்டர் கேம் ஆட hours together பத்துதா டைம்? நேரத்தை வீணாக்குறதுக்கு vanity, wasting the time, எவ்வளவு hours நீ வேஸ்ட் பண்றேன்னு பாரு. தேவனிடத்துல மனதை செலுத்த உன்னால முடியாதா? எதுக்காக? what you are going to fight for? நீ போராடாவிட்டா அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு போராடணும். எது நிரந்தரம்? what is temporal and what is permanent? Hallelujah. I want to hold on to the permanent and lose the temporal. இப்ப நிரந்தரமானதை பிடித்துக் கொள்ளணும், நிரந்தர தற்காலிகமாக நான் விட்டுறணும், உறுதியா பிடிக்கணும். இன்னைக்கு பாருங்க, சொல்ல வருத்தமா இருக்கு. நான் கூட தான் மெசேஜஸ் ஃபேஸ்புக் போட காரணம் என்ன? ஜனங்க பார்க்கட்டும். என்னத்துக்கு தான் இருக்குது அந்த ஃபேஸ்புக்? ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம். உன் மனதை கத்தரை விட்டு எடுத்து மற்ற காரியங்களிலே அலைய வைக்கிற சாத்தானுடைய தந்திரம். அவன் நிறைய டிவைசஸ் வச்சிருக்கான் பிசாசு. டிவியை திறந்து அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணு, கம்ப்யூட்டர் திறந்து அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஹalleluya மொபைலை திறந்து அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணு, எதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. மனதை மாத்திரம் கத்தரை விட்டு எடுத்துட்டு, கத்தரை விட்டு விலகி மனதை மற்றதுலாம் செலுத்து. apply your mind, your heart in every other thing other than God. சாத்தானுடைய தந்திரம் தெரிகிறதா? ஆசை காட்டி மோசம் செய்வோம் பிசாசு. ஹalleluya. தேவனை விட்டு உன் மனது எங்க அலப்பாயுது? யார் மேல மோகமா இருக்கு? எது மேல மோகமா இருக்கு?
தொடர்ந்து அப்படிதான் போக போறியா அல்லது இயேசுவே எனக்கு நீ போதும் ஆண்டவரே என்று சொல்ல போகிறாய். நான் உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள போகிறேன் ஆண்டவரே. அவரை மனதில் உறுதியா பற்றிக் கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் போல சொல்லுவார். என்ன சொல்லுவார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னதான் பிரிக்க முடியுமா? நான் சொல்றாரு, மரணமானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் பரலோகத்தும் தேவ தூதனே வந்தாலும் இயேசுக்கு ஈக்குவல் நீ கிடையாது. போ அல்லேலூயா. வருங்காரியமோ நிகழ்காரியமோ உயர்வானாலும் பெரிய அந்தஸ்து வந்துட்டா எனக்கு கவலை கிடையாது. தாழ்வானாலும் ஓ அல்லேலூயா. பசியா பட்டினியா நிர்வாணமா நாசமோசமா பட்டயமா என்ன பயமோ சாத்தான் ஒண்ணு என்ன பண்ணா தெரியுமா? சாத்தான் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான் கத்துக்கோங்க. ஒண்ணு அப்படியே அன்பா வந்து உன்னை சுகபோகமா கம்ஃபர்ட்ஸ்ல வச்சிருவோம். ஓ நீ நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, என்ஜாய் பண்ணப்பா, பாதிப்பு இல்லாம உள்ளத்துல பாதிப்பு இல்லாம, ஓ தேவ கேட்ட துக்கம் இல்லாம ஜாலியா வேர்ல்ட என்ஜாய் பண்ணப்பா. அப்படிப்பட்ட போ 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 தெரியான் போ போ என்கரேஜ் பண்ணிட்டே இருக்க. இன்னும் போ, இன்னும் ஆழம் போ, இன்னும் போ, இன்னும் போ, இன்னும் போ, இன்னும் போ. உலக மாயைக்குள்ள போ. அது வேண்டாம் என்று வெறுத்து வந்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஓ அல்லேலூயா. படிப்பா, என் அந்தஸ்தா, என் பணமா எல்லாம் இயேசுக்கு முன்பாக குப்பை என்று சொன்னான். உடனே சாத்தான் விழிச்சு எழுந்துட்டான். ஆஹா, இவன் நமக்கு ரொம்ப டெரர்ப்பா, நம்ம கிங்டம்க்கு. அல்லேலூயா. இவன் ரொம்ப ஆபத்தானவன், எல்லாத்தையும் வெறுத்துட்டவன், எல்லாத்தையும் விட்டுட்டவன். இயேசுனாலயா எதையும் காமிச்சா அட்ராக்ட் ஆக மாட்டேங்கிறான். எந்த அட்ராக்ஷனும் வேண்டாங்கிறான். எதுனாலே அவனுக்கு பற்று இல்லாம போச்சு. ஆகையினால துன்பம் கொடு, உபத்திரம் கொடு, பாடு கொடு, கஷ்டம் கொடு, வேதனை கொடு, கண்ணீர் கொடு, அவன் விட்டுட்டு ஓடிடுவான். அப்போஸ்தலர் என்ன கொடுத்தாலும் இயேசுவின் அன்பை ஓட மாட்டான். பாயரோசா. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனது. ஹல்லேலூயா. ரெண்டே காரியம் தான். இன்றைக்கு பாருங்க, முஸ்லிம்ஸ் அப்படிதான் ஒண்ணு பணம் கொடுத்து கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க, இல்லைன்னா மிரட்டி கன்வெர்ட் பண்ண. இதே ஸ்ட்ராட்டஜி தான் they use. ஹல்லேலூயா. எச்சரிக்கை. விசுவாசம். அதுக்குதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று பார்த்தோம். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிருக்கும். I will not be pleased with the backslider, the Lord says. நாமோ ஹல்லேலூயா கெட்டு போக பின்வாங்குகிறதா இருக்கட்டும். பின்வாங்குகிறவர்கள் கெட்டு போவார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில பின்வாங்குறது இல்லை, நிக்கிறது இல்லை, முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஆகையினாலே ஹல்லேலூயா glory to God. முன்னேறி போக ஒரு அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிற அனுபவம் இருக்கிறதா? ஆத்துமா ஈடேற முன்னேற வேண்டும். விசுவாசம். எந்த உபத்திரம் பாடுகள் எப்படியா அப்போஸ்தலனாகிய பவுல் கேள்வி, எப்படிப்பா நிக்க முடியுது? இவ்வளவு துன்பம் வருது சொல்றாரு. கவலையே படணும். காரணம் என்ன? நான் விசுவாசித்திருக்கிறவரை நான் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. காரணம் என்ன? சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் போராடுகிறேன், ஓட்டத்தை முடிக்க போறேன். என்ன தெரியுமா நான் செய்தேன்? சீக்கிரட்ட சொல்றாரு, விசுவாசத்தை பத்திரமா காத்துக்கிட்டேன். இயேசு மேல இருக்கிற விசுவாசத்தை இழக்கவே இல்லை. என்னெல்லாம் சாத்தா செய்து பார்க்கிறார். நாங்களும் ஊழியத்தில் இருக்கிறோம். என்னமோ தலையிலா நீங்க என்னமாலாம் என்ன சொல்றது ரொட்டிக்காரனா போட்டு பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிந்தா ருசி பார்த்தவர்கள் அறிந்தவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார். ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆண்டவரை கெட்டியா விசுவாசத்தை பெற்றுக் கொண்டார். அவன் சொல்ற எண்ணத்துக்கு இப்படியா அப்படியே ஆண்டவர் உன்னோட இருந்தா இப்படி நடக்குமா, கர்த்தர் உன்னோட இருந்தா இப்படி எல்லாம் செய்யுமா. யோபுவையும் பாருங்கள், எவ்வளவு உபத்திரம், how much he lost. நான் சொல்றேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போ. ஹல்லேலூயா. அவன் தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. ஆண்டவரை கொலை சொல்லுங்க. பின்மாற்றக்காரர்கள் கர்த்தரை குறை சொல்லுவார், குற்றப்படுத்துவார். இவன் கர்த்தரை குற்றப்படுத்தவில்லை. மனைவியா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், யாரும் நம்ம மனதை கெடுக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. வைத்தியக்காரி பேசுறது போல பேசாத. ஆண்டுகிட்ட நன்மை பெற்றப்போ ஜாலியா இருந்தாலே தீமை பெறப்படாதா? See that. ஹல்லேலூயா. அநேக சிற்றின்பங்களுக்கு விழுந்து போகிறார்கள். இல்லைன்னா சோதனை காலத்திலே பாடுகள் வரும்போது 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நேரம் இருக்காது. 13வது வசனத்துல கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. கற்பாறை நிலத்தில் விழுந்தவர்கள், the seeds that fell on the rocky land,
அந்த வசனத்தை கேட்கும்போது ஜாலியா இருக்காது. என்ன நல்லா பிரசங்கம் பண்ணாங்கப்பா, ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, ஹல்லேலூயா. அப்புறம் வசனத்தை கேட்ட பிறகு அவளுக்குள்ளே வேற ஆழமா போல, கேட்கும்போது நல்லா இருக்குது. சோதனை வந்துச்சான், பிரச்சனை வந்துச்சான், பாடுகள் வந்துச்சான், பின்வாங்கி போயிட்டாங்க. நிக்க முடியல. ஏன் என்று கேள்வி கேட்கிறார். தேவனை என்றைக்காவது ஏன் என்று கேள்வி கேட்டிருக்கிறாயா? என்னுடைய தாழ்மையான அனுபவம் என்ன? ஏன் என்றல்ல, சூழ்நிலைகள் வரும்போது நான் என்ன செய்தேன் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் இன்னும் எப்படி மாற வேண்டும் ஆண்டவரே, நீ இன்னும் என்ன எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. முன்னேறி செல்கிறவர்கள் அப்படி கேட்பார்கள். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் ஏன், எதற்கு, ஆண்டவருக்கு தானே தேடி போனேன் என்று ஆண்டவரை கேள்வி கேட்டு அதிகாரம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. ஆகினால கற்பான சோதனை காலம், பிரச்சனை வந்திருக்கிற ஒரு யோசித்து பார்த்தேன். உட்கார்ந்து போது ஆண்டவரை உணர்த்தினார். ஒரு சிலருக்கு நல்ல வசதிகள், கஷ்டத்துல இருப்பாங்க. கஷ்டத்துக்கு போது ஆண்டவரே 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 உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்களுக்காக நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிப்போம் ஒப்பாரி வச்சு அழுது அவர் ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கி கொஞ்சம் ஆசீர்வாதத்துக்கு என்னாச்சு, தூக்கமா இருக்கு, டயர்டா இருக்கு, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அங்க பண்ணுது, இங்க பண்ணுது. ஆசீர்வாதம் வந்த உடனே கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டார். என் பிள்ளைங்க பண கஷ்டம், பொருளாதார கஷ்டத்துல கஷ்டப்படுது, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடலாம் அப்படின்ன உடனே ஒரேடியா கம்ஃபர்ட்ல போய் உட்காந்துருக்காங்க. சுலமித்தி அதுதான் செய்யலாம். ரோட்ல ஆடு வச்சுட்டு இருந்தா, உணரப்பட்டுல 1ஆவது அதிகாரத்துல குப்பையில மேய்ந்து கொண்டிருந்தாள். அவளை பிடிச்சிட்டு வந்து அவளை மனவாட்டியாக்கி அவளை அந்த சொகுசா வச்சிருந்தா. இப்போ 5ஆம் அதிகாரத்துல மணவாளன் வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டுகிற என் மணவாளோட சத்தத்தை நான் கேட்கிறேன். எப்படி நான் கதவை திறப்பேன்? என் கால்களை எப்படி நான் வஸ்திரத்தை கழட்டி வைத்தேன், திரும்ப எப்படி உடுப்பேன்? ஆண்டவருக்குள்ள வசதி வந்தவுடன் ரட்சிப்பை கழட்டி வச்சது. சொந்த இஷ்டத்துக்கு வாழு. காலை எப்படி கழுவினேன், எப்படி அழுக்காக்குவேன்? குப்பையில தானே இருந்த நீ, அழுக்குல தானே இருந்த, சேற்றில தானே இருந்தோம். நாம சேற்றில் இருந்த, சேற்றில் விழுந்து என்னை அவர் தூக்கி எடுத்தான், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ரட்சிக்கப்பட்ட ஊசுல பாடின உயிருள்ள நாள் வரைக்கும் என்று உணர்ந்து பாடின, உயிர் இருக்க வரைக்கும். எல்லாரும் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, கைவிடப்பட்டவர்களை போல, தள்ளப்பட்டவர்களை போல இருந்த நம்மை அரவணைத்து அவர் சேர்த்துக் கொண்டு ஒரு பிரஸ்டிஜ், ஒரு என்ன சொல்றது, ஒரு மேன்மை நமக்கு கொடுத்தாரே, ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரே. அவரை விட்டுட்டு, உன்னை மேன்மைப்படுத்த கத்தரை விட்டுட்டு, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பிடித்துக்கிட்டு ஆண்டவருக்கு சாக்கு போக்க சொல்லுகிற ஆண்டவருக்கா டைம் இல்லை, கத்தருக்கா மனம் இல்லை, டைமோட மனம் இல்லை, மனம் இருந்தால் டைம், மனம் இருந்தால் மாற்றம் உண்டு என்று உலகத்தான் சொல்லுகிறார். You don't have the heart for God. ஏன் இந்த மனம்? It is loaded. மனது நரம்பி இருக்குது. எதனால நரம்பி இருக்குது? உலக மயக்கத்தினால நரம்பி இருக்குது. உலக ஆசை இச்சைகளினால நரம்பி. ஐஸ்வர் மேல உள்ள ஆசைலாம் போச்சு. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர. That's a healthy desire. ஆரோக்கியமுள்ள ஆசை. ஹல்லேலூயா. மற்ற எல்லா ஆசை, இது ஆசை, பொன்னாசை வேண்டாம், பெண்ணாசை வேண்டாம், மண்ணாசையும் எதற்கு? விண்ணாசை போதும், வேறாசை ஏனோ? என்னாசை இயேசு ராஜா. ஏசையா என் ஏசையா, பேராசை எனக்கு என்றும் வேண்டாமையா, நித்திய ராட்ச சேர்ந்தா போதுமையா, நிலையில்லா வாழ்வ வெறுத்தேனையா. ஹல்லேலூயா. உணர்வு வருதா? உள்ளத்துல உணர்வு இருக்கா? சாத்தான் கொடுத்த மயக்கத்துல இன்னும் இருக்காயா? பிசாசு கொடுத்த இன்ஜெக்ஷன்ல இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? பிசாசானுடைய இச்சை அவனுடைய விருப்பத்தின்படி செய்யறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? அதுதான் பின்மாற்றத்தின் ஆவி. அவனுடைய விருப்பத்தின்படி எல்லாம் செய்ய உன்னை பிடித்திருக்கிறா? இந்த பின்மாற்றத்தின் ஆவிக்கு எச்சரிக்கையாய். ஹல்லேலூயா. சுகபோகமான வாழ்க்கை விரும்புகிற கம்ஃபர்ட் ஜோன். வாட் இஸ் கம்ஃபர்ட்?
தேவ பிள்ளையே, பாதிப்பில்லாமல் உள்ளத்துல பாதிப்பில்லாமல் வாழ்வது கம்ஃபர்ட் அல்ல. உள்ளத்திலே பாதிக்கப்பட்டு சாத்தானை உள்ளத்தில் வந்து துரத்தி போட்டு இயேசுவோடு கூட வாழ்கிறது தான் கம்ஃபர்ட். ஆமென். ஹல்லேலூயா. போயிட்டு கடிந்து கொள்ள வேண்டாம், என்னை சீர்படுத்த வேண்டாம். கடிந்து கொண்டால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் பாடுபட போகிறேன், நான் மரிக்க போகிறேன், உங்களுக்காக ஜீவன் கொடுத்து 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் என்று தன் சீஷர்களுக்கு சொல்லும் போது பேதுரு சொல்றான், ஆண்டவரே இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, it should not happen to you என்று அவரை கடிந்து கொண்டான். சுகமோ பாடுபடக்கூடாது, வேதனை வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, இயேசு நேரிடக்கூடாது என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இயேசு அவரை முகமுகமாய் பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. பேதுருவே சொல்ல, ஏன் பேதுருக்குள்ள இருந்து யார் பேசுறா? இயேசு முன்னேறி போகக்கூடாதபடிக்கு உன் மூலமா பிசாசு பேசுறா, பின்மாற்றக்காரனை கொண்டு உன்னோட பேசு. முன்னேறி போகாதப்பா. இயேசு முன்னேறி ஜெயகம்பீரமாய் போறார். பாடுகள் மறிக்கத்தான் வந்த, ஜீவனை கொடுக்கத்தான் பார்த்தாரு. பேதருக்குள்ள சாத்தான் போட்டுட்டான். நான் வெற்றியாய் நான் அனுப்பின என்னுடைய மிஷனை, கர்த்தர் பிதா அனுப்பின மிஷனை நான் முடிக்க கூடாதபடிக்கு சாத்தான் முன்னேற்றத்தை தடை செய்யறான். பிசாசு எனக்கு முன்னாடி நிக்காது, போகல பின்ன. ஹல்லேலூயா. சாத்தான் எந்த உருவத்தில் வந்தாலும் அவர்களை கடிந்து கொள்வதற்கு ஹல்லேலூயா ஆவியிலே விழிப்பா இருக்கணும், பின்மாற்றத்துக்கு போக மாட்டார். ஆமென். கர்த்தர progress, கர்த்தருக்குள்ளே முன்னேறுவதற்கு எந்த விதத்தில் தடை இருந்தாலும் அதை விட்டுட்டு ஜீசஸ் நேம் சொல்லி பாரு. Get thee behind me Satan சொல்லி ஓடிடுவான். அப்படிப்பட்டவர்களை பார்த்து பயப்படுவான் சாத்தான். ஹல்லேலூயா. கடிந்து கொண்டார் பேதுருவை. நடந்த காரியம் என்ன? பேதுரு பார்த்தான், ஹல்லேலூயா, என்ன செய்யறான், ஹல்லேலூயா, உனக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தான். அதுக்கு பிறகு இயேசு என்ன செஞ்சுட்டான், இவர் கூடவே நடந்தான், அற்புத அடையாளங்களை பார்த்தான், எல்லா சந்தோஷமா அனுபவித்தான். அப்புறம் தூரமா பின்பற்றான். கத்தரை விட்டு ரொம்ப தூரம், ரொம்பலாம் வச்சுக்காதீங்க. இந்த சர்ச்சுக்கு அப்படி போயிட்டு அப்படி வந்துருக்கணும், தெரியுமா? ரொம்ப தூரமா தூரமா இருந்தா பிசாசு கேட்ச் பிடிச்சிட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஐக்கியம், ஃபெலோஷிப் தேவை. இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சீடன் அவன் என்ன செய்தான்? இயேசுவினுடைய இருதய துடிப்பை கேட்டுக்கொண்டே இருந்தவன். ஹல்லேலூயா. சிலுவையின் அடிவாரத்தில் நின்றான். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் இருதய துடிப்பை கேட்கிற மகனாய் மகளாய் நீ இருப்பாய் என்றால் பாடுகள்ல நிற்பார். இன்னைக்கு பாடுகள் கொஞ்சம் கஷ்டம் வந்து ஒருத்தருக்காங்க, கஷ்டம் போன உடனே வசதி வந்த உடனே ஆண்டவர் விட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன், கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே ஆண்டவர் விட்டு விலகிறார். நல்லா வசதியா இருக்கும்போது அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே நல்லா இருக்கும்போது, கஷ்டம் பாடுகள் வந்துட்டா சோகமா இருக்கு, சோர்வா இருக்கு, எனக்கு அது செய்ய முடியல, இது செய்ய முடியல, எனக்கு இது நடக்கல, அது நடக்கல, இது எனக்கு கிடைக்கல, அது எனக்கு கிடைக்கல. கிடைச்ச இயேசு எப்படியா போதும் உனக்கு. ஆமென். பொக்கிஷம் அவரை கருத உனக்கு தெரியலையே. இன்னைக்கு வசதி வந்தா பிரச்சனை, வசதி போனாலும் பிரச்சனை. கத்தரை விட்டு விலகுது. எது இருந்தாலும் எது இல்லாட்டாலும் இயேசு. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? உபத்திரமா, வியாகுலமா, துன்பமா, பசியா, பட்டினியா, நாசமா, நிர்வாசனமா, பட்டயமா எல்லாம் சொல்லிட்டு கிறிஸ்துவின் அந்த பாடுகளுக்கு மத்தியில அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு அதை விட்டு என்னை குறித்தவன் யார் அப்படின்னா அவரை குறிச்ச சந்தேகமே எனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. Praise the Lord. அநேக பக்தர்கள் தன்னுடைய ஜீவனை இந்த வேத வசனத்துக்காக கொடுத்திருக்கிறார்கள். எப்படி மறுதளிச்சாங்களா? இல்ல. Hallelujah. They came forward to give their lives for God. அதனாலதான் இன்னைக்கு உங்க கையில என் கையில பைபிள் இருக்கு, அதை எடுத்து படிக்க கூட நம்மளால முடியல. எத்தனை பேர் இதுக்காக உயிர் கொடுத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் இந்த வேத வசனத்தை பப்ளிக் உலகத்து மனுஷர்களுக்கு கையில வந்து அடையணும், எத்தனை பேர் இவ்வளவு பாடுகளை சகித்திருக்கிறார்கள் தெரியுமா? இதை தூக்கிட்டு வர்றது கஷ்டம், இதை திறந்து படிக்க கஷ்டம், படிச்சு மனதில் ஏற்று நம்முடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ண கஷ்டம். இதெல்லாம் பின்மாற்றம் இல்லையா? பேக்ஸ்லைடிங். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, glory to God.
நான் ஹalleluya. அதனால் இந்த பின்மாற்றத்தின் ஆவிகளை குறித்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹalleluya, praise the Lord. கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்கிற காரியங்களை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹalleluya. நீங்கள் பாருங்க, இன்னொரு பின்மாற்றத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? எதை நீங்க ரொம்ப கருத்தோட செய்றீங்க, எது கடமையா செய்றீங்கன்னு யோசிச்சுப்பாரு. Which is out of duty you are doing, which is out of real meaning you are doing. டியூட்டிக்காக சபைக்கு வருது, டியூட்டியாக கர்த்தரை தேடுறது இருக்கிறதா, அல்லது out of desire for God, real meaning கருத்தா செய்ய இல்லைங்க. நான் படிக்கணும், பண்ணணும், படிப்புக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இதுக்கு இன்ட்ரெஸ்ட், எல்லாம் உலகத்து காரியத்துக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ். கடைசியில கர்த்தருக்கு பின்மாற்றத்தின் ஆவி சொல்ற படிப்பு உலக வரைக்கும் தான் அவசியம். ஆனா அவன் நித்தியத்துக்கு கொண்டு போறது எது? 14 வசனம் Proverbs 14:14. நீதிமொழிகள் 14:14 வசனம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலே திருப்தி அடைவான். தான் போற வழியெல்லாம் ரைட்டு, நான் செய்யறதெல்லாம் ரைட்டு. பின்வாங்குற என்ன சொல்லுவான்? நான் போறதெல்லாம் ரைட்டு. ஆங்கிலத்தில் வாசிங்க. The backslider in heart will be filled with his own ways. Yes, filled with his own ways. But a good man will be satisfied from above. அதான் ஆங்கிலத்துல கரெக்டா. Satisfied from above. நல்ல மனுஷன் மேல இருந்து ஆசீர்வாதம் திருப்தியாக்கப்படுவான். பின்வாங்குற மனுஷன் தன்னிலே தானே நல்லா கரெக்டா இருப்பான். கர்த்தருடைய பார்வையில நீ எப்படி இருக்க? ஹல்லேலூயா. தானியேல் மூலமாக அந்த ராஜா சொல்றார், நீ தராசில் வைக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய். லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சர்தை சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளா இல்ல. உனக்கு ஒரு பேர் இருக்கு, உயிர் உள்ளவன் என்று பேர் வச்சிருக்க. You have a name that you are alive but you are dead. நீ நினைச்சிட்டு இருக்க நான் உயிர் உள்ள கிறிஸ்துவன். கர்த்தரோட பார்வையில நீ செத்து போனவனா இருக்கிற. நீ உலகத்தின் காரியங்கள் மகிமை மற்ற வஞ்சிக்கிற பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்து உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவனை அழித்துக் கொண்டிருக்க. லவோதிக்கேயா சபைக்கு பார்த்து சொல்றாரு, நீ என்ன சொல்ற? நீ அனலும் இல்ல, குளிரும் இல்ல, நீ வெதுவெதுப்பா இருக்கிற. வெதுவெதுப்பா இருந்தால் வாங்கி கொண்டு பரிதபிக்கப்படத்தக்கவனோ. ஹல்லேலூயா. எப்படி இருக்கிற? நிர்பாக்கியம். ஆங்கிலத்தில் வாசிங்க 3:17 Revelations. இங்கிலீஷ் Revelations 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரன் குருடன் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சமன் என்றும் எனக்கு ஒரு குறை இல்லை என்று நீ சொல்லுகிறாய். Because you say I am rich, I have become wealthy, and have need of nothing, and do not know that you are wretched, miserable, poor, you are wretched, miserable, poor, blind, and naked. கர்த்தருடைய பார்வையில் இருக்க wretched person. Apostolic Paul put it, a wretched man I am. Hallelujah. நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்றாரு. You say that you are rich and wealthy. அண்ட சொல்றாரு, நீ இப்படிலாம் சொல்ற நான் விட்டுற மாட்டேன். நீ உண்மையா ஐஸ்வர்யம் ஆகணுமா? ஹல்லேலூயா. உண்மையா நீ பார்வையடையணுமா? உண்மையா நீ you should be clothed. கர்த்தர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். கர்த்தருடைய பார்வையில ரிச்சஸ் தெரியுமா? சரியாக அக்கறையிலே புடமிட்டு சுத்திகரித்து களிம்பெல்லாம் விட்டு நீக்கி உன்னை சுத்த பொன்னாக மாற்றுகிறது தான் தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யம். உலக நான் எப்பவுமே சொல்றேன், God sees the spiritual man, not the outward man. God is concerned about the spiritual man. Hallelujah. Spiritual man நல்லா வாழ்ந்தா outward man உடைய தேவைகள் தானாகவே கர்த்தர் கொடுப்பார் என்பதுதான் heavenly principle. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு, இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்.
ஆமென். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழு. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. As your soul prospers, so will you prosper in every other thing, even in health. This is the principle of God, principle of the kingdom of God. வெண்வஸ்திரத்தை தாங்கப்பா. வெண்வஸ்திரம் என்னது? பரிசுத்தவான்களுடைய நீதி. நம்முடைய நீதியெல்லாம் நாம் படிக்கிறோம் மற்றும் அதெல்லாம் தேவன் முன்பாக filthy rags, அழுக்கான கந்தை. பரிசுத்தவான்கள் தேவ நீதியால நடக்குங்க. அடுத்தது கண்களுக்கு கலிக்கம் போடுங்க. பின்தங்கினா ஒருத்த பின்மாற்றத்துல போனா எல்லாரும் பின்மாற்றத்துல போறது. பின்மாற்றத்தில் ஆகி வேண்டாம். எதுக்காக ஏன் இவ்வளவு கேர் எடுக்கிறோம்? சேட்டன் இஸ் சோ விழுங்குறதுக்கு அவன் எப்படியெல்லாமோ வகை தேடுறான். நாங்கள் எப்படியெல்லாமோ வழி பார்த்தவங்களே அவனிடத்துல இருந்து விடுதலை ஆக்க பிரயாசப்படும். அதை நீ பிரயோஜனப்படுத்திக்க மாட்டீங்க. யசூரன் கொழுத்து ஸ்தூலித்து தன்னை உண்டாக்கினவனை எட்டி உடைத்தான். எப்பவும் உங்களை குத்திக்கிட்டே ஏதாவது இருந்தாதான் கத்தரை தேடுவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கத்தரை ரிலாக்ஸ் பண்ணா நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுறீங்க. ஆவியில ரிலாக்ஸ் ஆகாதீங்க. சாத்தான் எப்போ ரிலாக்ஸ் ஆக உன்னை அப்படியே திருடிட்டு போலாம். உள்ளத்தை திருடலாம், ஜெபத்தை திருடலாம், கத்தருக்கு சாக்கு போக்கு சொல்லலாம். ஏன்னா பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்? வாசிங்க. Philippians 3:12. Not that I have already attained, not that I have already attained, or I am already perfected, but I press on, that I may lay hold of that, that I may lay hold of that, for which Christ Jesus has also laid hold of me. Yes, Lord, hallelujah. For which Christ Jesus சொல்ற நான் எல்லாம் தேறிட்டப்பா அப்படினு சொல்லல. நான் தேறி அடங்காயிட்டோ, நான் எல்லாம் முடிச்சிட்டேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்லா வாழ்ந்துட்டேன், முடிச்சிட்டேன், ரிட்டையர்மெண்ட் கிடையாது. பரலோகம் போகும்போது நமக்கு ரிட்டையர்மெண்ட். அடங்காயிட்டு அல்லது முற்றிலும் தேறினவன் நான் பர்ஃபெக்ட் ஆயிட்டேன்ப்பா. நான் அந்த பெரிய ஊழியக்காரர் பரிசுத்தவானதை சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அடங்காயிட்டு முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல் இயேசு கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை குறித்துக் கொள்ளும்படி ஆசையா எப்படி தொடர்கிறேன்? இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில, இவ்வளவு நிந்தைகளுக்கு மத்தியில, டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், சோர்வு உண்டாக்குற காரியங்கள் எல்லாம் கல்லடிக்காத குறையா, அவரை துக்கப்படுத்தாத குறையா, அவரை நிந்திக்கிறார்கள். அவர் சொல்றாரு, அதிகமாய் நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தாலும் குறைவாய் அன்பு கூறப்படுகிறேன். எல்லா விதமான உபத்திரவங்களுக்குள்ள தள்ளினாலும் ஹல்லேலூயா, glory to God. இயேசு நிமித்தம் தான் இவ்வளவு பாடு, துன்பம், பிசாசு எவ்வளவு பேசியிருப்பாங்க. ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். I press on towards the goal. இயேசு எதுக்காக என்ன பிடிச்சாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு நித்திய ஜீவன். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தீமோத்தேயுவே, உலகத்தை பார்த்து அதன் பின்னாடி போயிடாதப்பா. 1 தீமோத்தேயு 6:12. நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பிடித்துக் கொள்ளு. அதற்கென்று தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். Fight the good fight of faith. Lay hold on eternal life. Lay hold on eternal life for which you have been called. எதை பிடித்துக் கொள்ளணும்? ஐயோ, இந்த உலகமான அழிந்து போகாதபடிக்கு நித்தியமா என் தேவனோடு வாழ. அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து ரத்த சிந்தி மரித்தார். அந்த நித்திய ஜீவனை நான் இழந்துடக்கூடாது. அதுக்காகவே ஆசையாக தொடர்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு நிச்சயம் வந்தது. எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கடைசி வரைக்கும் நான் விசுவாசத்தை விடவே இல்லைப்பா. ஹல்லேலூயா. உனக்கு அந்த வாஞ்சி உண்டா? பேக் ஸ்லைடிங், பின்மாற்றத்தின் ஆவி வேண்டாம். ஓடு, விலகி ஓடு. ஹல்லேலூயா. பின்தங்குகிற ஆவியை கடிந்து கொள்ளு. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை முன்னேற விடாதபடிக்கு உன்னை பின்தங்குகிற ஆவிகளுக்கு விலகி ஓடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக, அவர் எப்பொழுதும் உன்னை சேர்த்துக் கொள்ளதான் விரும்புகிறார். நீங்க ஓசியால வாசித்து பாருங்க. எரேமியா 3:12, எரேமியா ஹல்லேலூயா 3:14-15, ஓசியா 14:3-4 எல்லாத்தையும் சொல்றாரு. You backsliding people, turn to me, I will accept you. கர்த்தர் சொல்றார், பின்வாங்கி போயிருக்கிறியா, என்னிடத்துக்கு திரும்பு, என்னிடத்துக்கு திரும்பு. நான் உன்னை சேர்த்து கொண்டு என்ன செய்வேனா? I will love him. ஐயோ, I will be like the Jew of Israel. சீக்கிரட்ட பிள்ளைகளே, என்னிடத்துக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
நான் உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், உங்களை என்ன செய்வேன், மனப்பூர்வமாக சிநேகிப்பேன். அதனால் don't dodge. கிறிஸ்தவர்களை போல வேஷம் போடாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம். உண்மையாக இயேசுவை நேசிக்கிறவர்களாய் வாழும். ஆமென். தேவன் மனப்பூர்வமாய் உன்னை நேசிக்கும்படிக்கு அவரிடத்தில் திரும்ப. குலையுமாய் கள்வர்கள் விட்டு சென்ற வழிபோக்கனை நல்ல சமாளம் திராட்சரசம் எண்ணெய் வார்த்து குணமாக்கினதை போல உன்னை குணமாக்க வந்தவர். அல்லேலூயா. அதனால அப்பப்போ பின்மாற்றத்துக்கு போயிட்டு ஓடி வந்த குணமாக்குறாரு, குணமாக்குறார்கள். இழக்கிற கிருபைகளை இழந்து போகிறார். ஆமென். ரொம்ப டேமேஜ் பண்ணாத உன் வாழ்க்கையை, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபை சாத்தான் டேமேஜ் பண்ணுவதற்கு அவனுக்கு விட்டு கொடுக்காது. உன்னால முடியலையா, நீ செவி, உபவாசம் பண்ணு. செபம் தான் கனெக்ஷன். அந்த சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று செபிக்க வைக்கிறார். மத்தேயு 26:41 சொல்றார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து செபிக்க கூடாதா? இந்த பிசாசனுடைய பின்மாற்றத்தின் ஆவிகளுக்கெல்லாம் நீ நீங்களாகணும்னா அருமையான தேவனுக்கு மனதை செலுத்தி சீரியஸ்னஸ் உணர்ந்து மனதை செலுத்தி செபிக்க முடியலையா, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி செபிக்க கூடாமல் உன்னை பின்தங்க வைக்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் துரத்தி போடுவதை நீ காணலாம். ஆமென். ஆவியானவர் உன்னை விடுவித்து செபிக்க வைக்கிறதை நீ காண்பார். அல்லேலூயா. என்ன செபிக்கணும்னு உனக்கு தெரியாது, ஆனால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்குள் இருந்தே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் செபிக்க வைப்பார். அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து அதற்கு அடிமைப்பட்டாது. இது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு எனக்காக தேவன் உண்மை உள்ளவர். வசனத்தை பிடித்துக் கொண்டு ஓடும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த போது ஹல்லேலூயா அநேகர் அற்புத அடையாளங்களை தேடி வந்தார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் அற்புத அடையாளங்களை தேடி வந்தார்கள். ஹல்லேலூயா, glory to God. அப்புறம் சாப்பாடு 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. ஏராளமான ஜனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்களாம். வேதம் சொல்றது, இயேசு அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார். போன போது ஜனங்கள் எல்லாம் தேடி ஒரு இடத்துல வராங்க. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அற்புதங்களுக்காக மாத்திரம் வரல, நீங்க அப்பம் புசித்ததுனாலே வருகிறீர்கள் என்று இயேசு அவர்களிடத்துல சொல்றார். ஒண்ணு ஜனங்க இயேசுட்ட இருப்பாங்க அற்புதத்தை தேடி, இல்லது அப்பம் புசித்ததுனால என்றால் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான தேவைகளுக்காக இயேசுவை தேடி வருகிறது போல. இயேசு சொல்றார், அப்பம் புசித்து திருப்தியானதுனால வருகிறீர்கள், நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற போஜனத்துக்காக, நித்தியத்துக்கு வரைக்கும் கிரியை செய்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பேன். ஆமென். எதுக்காக நீ கிரியை நடப்பினோம்? நித்திய ஜீவனுக்கு போகணும்ப்பா, அதுக்கு வேண்டிய போஜனம் எனக்கு வேணும்ப்பா, அதுக்காக என்ன தேடிவா. எளிவான இந்த உலக காரியத்துக்காக என்ன தேடி, இந்த உலகத்தோட உலகமும் வாழ்க்கையை பிடிக்காது. உலக ஆசீர்வாதத்துக்காக பாதுகாப்புக்காக மாத்திரம் என்ன தேடாது. உலக மேன்மைக்காக அந்தஸ்துக்காக புகழுக்காக என்ன தேடாது. ஓ ஹல்லேலூயா, நித்திய ஜீவன் வரைக்கும் நினைவு இருக்கிற போஜனத்துக்காக என்னை தேடிவா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த அதிகாரத்துல கொஞ்ச தூரம் போன உடனே இயேசு சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்றார். நான் அதை அவனுக்கு கொடுக்கிறேன், அதற்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். உடனே கேட்கறா, அவரோட மாம்சத்தை புசிக்கணுமா, ரத்தத்தை குடிக்கணுமா? இது கடினமான உபதேசப்பா, யார் இதை பின்பற்றுவா? சொன்னாங்களா இல்லையா? வசனம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக வசனத்துல ஸ்ட்ராங் இல்லாத கிறிஸ்தவன் பின்வாங்கி போவா. ஏன்? அற்புதத்துக்காக கிறிஸ்தவன் பின்மாற்றக்காரன், உலக தேவைகளுக்காக இயேசுவை தேடி வருகிறவன் பின்மாற்றக்காரன். ஹல்லேலூயா. 6வது வசனம், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அது முதல் அவருடைய சீஷரில் சிலரா, அநேகர். Many are called, few are chosen. Many people follow Christ. Many Christians are there. Christians are many. கர்த்தருடைய வார்த்தை அநேகர் பின்வாங்கினார்கள். அந்த வசனத்துல many people don't have the ears, they have itching ears, keeping up for themselves teachers according to their desires. தங்களுடைய இச்சைகளின்படி போதிக்கக்கூடிய, என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய ஆசையின்படி யாரும் பேசுறாங்களோ அவங்க தான் நல்ல ப்ரீச்சர், நல்ல போதகர். சாத்தான் அவனுக்கே நிறைய ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ் எழுப்பி வச்சிருக்கான்.
false doctrines. நான் சொல்லல, உலகம் சொல்ல, வேதம் சொல்லுது false teachers, false apostles, false prophets, false brethren, false எல்லாத்தையும் டூப்ளிகேட் சாத்தான் வச்சிருக்கான். கிறிஸ்தவ மார்க்கத்தில் ரெண்டு கிறிஸ்டியானிட்டி இருக்கு. ஒன்று கர்த்தரை ஃபாலோ பண்ணி அவருடைய வசனத்தின்படி அவரால் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க அக்னாலேஜ் பண்ணக்கூடிய கிறிஸ்டியானிட்டி. God ரிஜெக்ட் பண்ணுற கிறிஸ்டியானிட்டி, I know you not என்று சொல்லிவிடுவார். உடைய நாமத்தினால் அற்புதம் செய்த ஆண்டவரே எனக்கு தெரியாது என்று சொல்லுவார். உடைய நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்த ஆண்டவரே எனக்கு உனக்கு தெரியாது என்று சொல்லுவார். உடைய நாமத்தினால பிசாசு தோற்றின ஆண்டவரே எனக்கு உனக்கு தெரியாது என்று சொல்லுவார். காரணம், தேவனுடைய இருதயத்தில் உள்ளதாகிய சித்தம், தேவ சித்தத்தின்படி செய்யாமல் தங்க சொந்த இஷ்டத்தின்படி வாழ்ந்துட்டு இதெல்லாம் இயேசு நாமத்தில் செய்தார். ஆண்டவர் அவர்களை அறியார். அவருக்குள்ளே கிரியை செய்வது வேறையாகும். ஆமென். ஆகையினால் என்ன நடந்தது? அந்நேரம் முதல் அநேகர் இயேசுவை பின்பற்றாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 பேரை பார்த்து, நீங்களும் போயிட மனசா இருக்கீங்களா? அதற்காக உருவாக கத்தருக்கென்று பரலோக ராஜ்யத்துக்கென்று தயார் பண்ண வேண்டும், ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற தரிசனத்தோடு பாரத்தோடு நாங்கள் வாழ்கிறோம். அந்த பாரத்தோட கூட செலவிடப்படுகிறோம். அந்த பாரத்தோடு கூட தான் சபையை வைக்கிறோம். அந்த பாரத்தோடு அந்த தரிசனத்தோடு இணைந்தவர்கள் தான் தொடர்ந்து சபைக்குள்ள இருக்க முடியும். இன்னைக்கு சபை நிரம்பி வழி எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொன்னா இந்த இடம் பத்தாது. நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன், நரகத்துக்கு போறேன், எதுக்கு? why should they waste our time and energy? சுய இஷ்டப்படி சுய இச்சையின்படி சாசனிச்சையின்படி வாழ்கிறவர்களுக்கு ஏன் நாங்கள் அந்த பலனை செலவழிக்க வேண்டும் சொல்லுகிறோம். அன்றரை யாரிடத்தில் போவோம்? நாங்கள் எங்க போவோம்? அன்றரை நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் உண்டே. பேதுரு கண்டு கொண்டார். இயேசு இடத்துல இருக்குது என்னது? நித்திய ஜீவன். அதுதான் அந்த நித்திய ஜீவனை பற்றின அறிவு. அவற்றுக்கு வர வார்த்தையெல்லாம் என்னை பரலோகம் கொண்டு போற சேர்க்கிற வார்த்தைப்பா, அதுதான் எனக்கு வேணும். சும்மா ஏமாத்து மாயாஜாலம் காமிச்சு அதை காமிச்சு இதை காமிச்சு ஹalleluya பரலோகத்தை காண்பிக்காத ஊழியக்காரன் அல்ல. ஆமென். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்காதவர்கள் ஊழியக்காரர்கள் அல்ல, சபையும் அல்ல. ஹalleluya. கர்த்தருடைய வருகைக்கு சபையை ஆயத்தமாக்குறதுக்கு தான் சபையை கர்த்தர் பூமியில வைத்திருக்கிறார், ஊழியக்காரனை வைத்திருக்கிறார், சபையை வைத்திருக்கிறார். ஹalleluya. 10 கன்னிகைகள் போனாங்க மணவாளனை எதிர்கொண்டு. மத்திய சுவிசேஷம் 25 அதிகாரம். எல்லாரும் விளக்கை கொண்டு போனார்கள். மணவாளன் வருகிறார் சொன்னாங்க. எல்லாரும் அதே மாதிரி இமிட்டேஷன், எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க, வித்தியாசமே இல்லை. மணவாளன் வருவதற்கு அவரை எதிர்கொண்டு அழைக்க போனாங்க. எல்லாரும் என்ன செய்தாங்க? தூங்குனாங்க. மணவாளன் வர தாமதிச்சோடனே எல்லாரும் தூங்குனாங்க. எல்லாரும் தான். ஆனா மணவாளன் வந்து விட்டார், எல்லாம் ரெடி பண்றாங்க. எல்லாம் காப்பி அடிக்கலாம். நல்ல உண்மையான கிறிஸ்தவங்களை போல கடைசியில தான் தெரிய வருது யார் உண்மையான கிறிஸ்தவன், யார் போலி கிறிஸ்தவன். எல்லாம் பண்றாங்க. ரெடி பண்ணுப்பா. இப்போதான் போலிக்கு தெரியுது. ஐயோ நம்ம என்ன கொண்டு வரலப்பா, இவ்வளவு நேரம் நம்ம அவங்கள மாதிரியே காப்பி அடிச்சோம், அவங்கள மாதிரியே காப்பி அடிச்சு, அவங்கள மாதிரியே பேசணும், அவங்கள மாதிரியே நடந்தோம். கொஞ்சம் கூட யாருக்கான வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல. மணவாளங்களை அது கொண்டு அழைக்க கூட வந்துட்டோம்ப்பா. வருகையை பத்தி பேசினாங்க, அது கூட ஓகே சொல்லிட்டு வந்துட்டோம்ப்பா. இப்போ என்னாச்சுப்பா? என்ன இல்லப்பா. அப்ப நான் என்ன பண்ணுவாப்பா? என்ன வச்சிருக்க மாட்டேன் கேளுப்பா. அந்த பின்மாற்றக்காரன் தானும் போக மாட்டான், மத்தவங்களையும் போட மாட்டான். ஹalleluya. ஐயோ எங்களுக்கு என்ன கொடுங்களேன், என்ன கொடுத்தா என்னாச்சு? நாங்களும் வச்சுட்டு உங்களுக்கும் வச்சுட்டு 2 பேருக்கும் போதும், நம்ம 2 பேருமே கைவிடப்படணும். ஆனால் முன்னேறுகிறவர் சொல்றாங்க ஞானவங்கள். ஹalleluya. இவ்வளவு தூரம் நாங்க வந்துட்டோம், இனி உங்களுக்கு எங்களுக்கு போதாம இருக்க முடியும், இதுலெல்லாம் இறக்கம் பார்க்க முடியாது, நீங்க போய் வாங்கிக்கோங்க கடையில். எங்களுக்கு தேவையான அளவு இருக்கு. நாங்கள் எங்கள் மனவாளனை சந்திக்கிறோம், அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். அதுல இருந்து எதிர்பக்கம் திசை திரும்ப மாட்டோம். ஹalleluya. டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம், டிஸ்டர்ப் ஆக மாட்டோம், வஞ்சிக்கப்பட மாட்டோம். பின்மாற்றக்காரர்களே, எங்களை கிறிஸ்தவர்களை போலவே கூட வந்து எங்களை கெடுக்க வருகிற உங்களை நாங்கள் ஒரு நாளும் நம்ப மாட்டோம், உங்களுக்கு இணங்க மாட்டோம். ஹalleluya. உங்களுக்கு அடிபணிய மாட்டோம். எங்களோட ஆத்மாவை காத்துக்கொண்டு எங்களோட ஓட்டத்தை ஓடி முடிப்போம் கம்பீரமாக. ஹalleluya என்று சொல்லி விளக்கில் எண்ணெயோடு கூட மணவாளன் இவர்கள் வாங்க போனாங்க. மணவாளன் வந்து விட்டார் என்று சத்தம் கேட்ட உடனே இவர்கள் உள்ளே போனார்கள். கதவு அடைக்கப்பட்டது. எண்ணெய் வாங்க போனவர்கள் வராங்க. பின்மாற்றக்காரர்கள் எல்லாத்தையும் சாக்கு, எல்லாத்தையும் நிர்விசாரம், எல்லாத்தையும் அசதி, எல்லாத்தையும் போஸ்ட்போன்மெண்ட், எல்லாத்தையும் டிலே, எல்லாத்தையும் கத்துக்கட்ட காரியங்கள்லாம் நிதானமா தங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு வாழ்ந்தவர்கள். கர்த்தருடைய கன்வீனியன்ஸ்ல, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, தேவ பயத்தோடு கூட எப்பவும் கர்த்தருக்காக ஆயத்தமா இருந்தவர்கள் போனார்கள். தங்க கன்வீனியன்ஸ் ரிலாக்ஸ்டா வாழ்ந்தார்கள்.
கதவு அடைக்கப்பட்டது. இப்ப தட்டுறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே கதவை திறக்கணுமே, நாங்களும் கிறிஸ்தவர்களா தானே இருந்தோம், ஆண்டவர் தான் கூப்பிடுறோம். ஆண்டவர் சொல்ற, நீங்க எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன். ஐ நோ யூ நாட். வருக வரைக்கும் வந்துட்டோமே, அதுக்கு என்ன வச்சுக்க, உன் மாற்றத்தை குணமாக்கு, நீ வா, திரும்பி வா, நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர். Hallelujah. Turn to me, I will heal your backsliding and I will love you freely. உன்னை மனப்பூர்வமாய் செய்கிறேன் என்ற கர்த்தருக்கு உன் பின்மாற்றத்தில் பின்தங்க வைக்கிற எல்லா காரியங்களையும் இன்னைக்கு வெறுத்து அவளை பின்னே எரிந்து விட்டு இயேசுவை நோக்கி ஓடி வர எத்தனை பேர் ஆயத்த. ஆவி எந்த விதத்துல சத்துரு சிறைப்படுத்தி இருக்கிறான், எந்த வஞ்சனைக்கு நீ சிறைப்பட்டு போயிருக்கிறாய், எப்படிப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மனதோடு காணப்படுகிறாய், எப்படிப்பட்ட பொய்யின் ஆவி உன்னை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. சத்தியத்தின் மேல் வசனத்தின் மேல் உனக்கு வாஞ்சையில்லையா, மனமில்லை. ஓ ஜெபிக்க மனமில்லை, சபை கூடி வருவதற்கு மனமில்லை, கட்டாயத்தினாலே வருகிறாய், மற்றவர்களை கட்டாயத்தினாலே செயல்படுகிறாய். பின்மாற்றத்தின் ஆவி உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. உனக்குள்ள இருக்கிற நிர்பந்தமான நிலைமையை அறிந்து அழுது கதறி கர்த்தரிடத்துக்கு திரும்பு. அவர் இணக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், தயவுள்ள கர்த்தர். ஹalleluya. உன்னை குணமாக்க விரும்புகிறார். I will heal your backsliding. ஏமியா 2-3 அதிகாரங்களை வீட்டில் போய் பாருங்க. தீர்க்கெட்ட பிள்ளைகளே, என்னிடத்துக்கு திரும்புங்க, நான் கிருபை உள்ளவர் என்று சொல்லுகிறார். பழைய பாட்டிலேயே கிருபை உள்ளவர்கள் இயேசு மூலமா எவ்வளவு கிருபை உள்ளவர். சீர்கெட்ட பிள்ளைகளே, குளத்துக்கொன்று கோத்தத்துக்கொன்றாய் தெரிந்து கொண்டேன், நான் உங்கள் நாயகன், I am married to you என்று இருக்கும். அங்கே திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையோடு உண்மையாய் மனதிலே அவர்களை தவிர வேற எங்கேயும் மனதை அலைவிடக்கூடாது. அதுதான் மேரேஜ். அதுதான் கர்த்தர் தன்னுடைய மனவாட்டியை எதிர்பார்க்கிறார். அவரை விட்டு மனதை இங்கே அங்கேயும் அலைவிடாத மனவாட்டியாகிய சபையே, இயேசுவை விட்டு மனதை அலைய விட்டு உன் மனதை தீட்டுப்படுத்தி ஆவியை கெடுத்து கொடுக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படும்படி என் மனவாளனே நாயகரே என்று கூப்பிடு. இயேசுவோடு எனக்கு மனவாளர். என்றைக்கு இயேசுவோடு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணினாயோ அன்றைக்கு அவர் உனக்கு மனவாளர், நாயகர். அந்த உடன்படிக்கை கெடுத்து போட்டிருக்கிறாயா? நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டிருக்கிறாயா? தருணத்தை கொடுக்கிறார், அந்த தருணத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயா? பின்மாற்றத்திலிருந்து வெளியே வருவேன் என்று தீர்மானம் செய்வாயா? கர்த்தருக்காக தீவிரமாய் நிற்பேன் என்று தீர்மானம் செய்வாயா? அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருப்பேன், ஆவியிலே அனலாக இருப்பேன் என்று தீர்மானம் செய்வாயா? சத்துரு என்னை டிக்டேட் பண்ண விட மாட்டேன், என்னோட டிக்டேட்ஸ் ஆஃப் தி ஹார்ட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என் இருதயத்தில் சொல்லுகிறபடியெல்லாம் செய்ய மாட்டேன், தேவனுடைய வசனம் சொல்லுகிறதுக்கு என்னை கீழ்ப்படுத்துவேன் என்று சொல்லுவாய். ஹalleluya. பின்மாற்றத்தின் ஆவி எங்கே? டிக்டேட்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். சாத்தான் உனக்குள்ள இருந்து டிக்டேட், அபாரம் டிக்டேட் பண்ணது போல நமக்குள்ள இருந்து டிக்டேட் பண்ணுகிற அந்த பொல்லாத சப்தத்தை கடிந்து கொள். கன்வீனியன்ஸ் ஸ்பிரிட்டை கடிந்து கொள். ஓ ஹalleluya. உன்னை நீயே டிசிப்ளின் பண்ணு, ஆவியை டிசிப்ளின் பண்ணு, உன்னை நீயே கண்டிப்பாய் நடத்திப்பா. சாத்தான் வெட்கப்பட்டு போவான், தேவன் வாழ்க்கையில மகிமைப்படுவார், வெளிப்படுவார். கர்த்தர் அற்புத வார்த்தை கிரியைகளை நடப்பிப்பார். உன்னை தன் மகன், என் மகன், என் மகள் என்று சொல்லுவார். பரிசுத்த ஜாதியாக உன்னை மாற்றுவார், பரிசுத்த பிள்ளையாக உன்னை மாற்றுவார். உன்னை சுத்திகரிப்பார், புதிய இதயம், புதிய ஆவி உனக்கு கொடுப்பார். ஹalleluya. சத்ரு உனக்கு காயப்படுத்தின எல்லா காயங்களையும் குணமாக்குவார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்னோட பின்மாற்றத்திலும் நான் திரும்ப வரதா இருக்கிறேன், திரும்ப சாத்தானை நான் மேற்கொண்டு அவனை எதிர்த்து நின்று ஜெயித்து வெளியே வரப்போகிறேன். தீர்மானம் செய். தேவ பிள்ளையோட கர்த்தர் பலன் கொடுப்பார். நீ பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி உங்களுடைய கட்டுகளை நிர்வாக இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய கட்டுகள் தாயப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாசின் வல்லமைகள் நிலப்படைந்து அவர்கள் பின்மாற்றத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய சார்பில் நாங்கள் கடிந்து கொள்வோம். அப்பா, we rebuke the backsliding spirit in the name of Jesus Christ, Father. Only cover satanic yoke டைகோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ள இருக்கிற எல்லா நிர்வசார அசதி, சோர்வு, மந்தம், ஆண்டவரே கர்த்தாவே, ஓரி கரலவ சோம்பேறித்தனங்கள் எல்லாத்தையும் எடுத்து துரத்தி போட்டு கர்த்தாவே இயேசுவே ஆவியில் அனலாக மாற்றும் வெளி குணங்களை தாரும். ஓராக்காவ சத்துருவை கடிந்து கொண்டு மேற்கொள்கிற அதிகாரமுடையவர்களாய் மாற்றும். ஓ சாசின் மீது அதிகாரத்தை தாரும், சாசின் தந்திரங்கள் மீது வல்லமையை தாரும். அவள் அதிகாரமுடையவர்களாய் சாசை ஜெயிக்கிறவர்களாக மாற்றிக்கொள்ளும். வல்லமையால் ஒவ்வொருவரை டைகட்டல் என்று ஜெபிக்கிறோம். பலத்தால் டைகட்டலுக்கு விலகி ஓடு. ரீகரலவதீன விகரல
உனக்கு கொடுப்பேன். நீ பின்வாங்காமல் இருந்தால் உன் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர் அல்ல, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர் உனக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர் தான் அவனை பின்மாற்றத்துக்கு வீடுகாக்கி ப்ரோக்ரஸிவாக நடத்தும். Thank you Lord. Hallelujah.